ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனாத்தனை சீரியலில் இன்றைக்கி வானதிக்காக பாண்டி வாங்கின வண்டியை வானதி வேண்டான்னு சொன்ன உடனே பல்லவனுக்கு கொடுத்ததுக்கு இது எப்படி எனக்கு வாங்கின வண்டியை அவனுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வானதி நியாயமே இல்லாமல் சண்டை போடுறத வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பாண்டி வண்டியை காமிச்சதும் பல்லவன் ரொம்ப ஹாப்பியாகி புது வண்டி மாதிரியே இருக்கேனே, இது புது வண்டியான்னு சொல்லி கேட்ட உடனே கடையில் வேலை பார்க்குற பையன் அப்படி கேளுங்க அண்ணே செகண்ட் ஹேண்டில் வந்த வண்டியவே எப்படி புது வண்டி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கன்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டி வண்டியை ஓட்டி பாருன்னு சொல்லி சாவியை கொடுக்குறாங்க. இங்கே பல்லவன் ரொம்ப சந்தோஷமாக வண்டியை ஓட்டி பார்த்துட்டு வந்து நான் ஓட்டினதுலேயே ரொம்ப பெஸ்ட் வண்டி இது தானேன்னு சொன்ன உடனே பாண்டி இது உனக்காக தான் நீ வச்சுக்க அப்படின்றாங்க. உடனே பாண்டி டக்குன்னு இந்த வண்டி என்னதுன்னு சொன்ன உடனே என்னால் நம்பவே முடியலண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்டேன்னு சொல்லி கட்டிப்பிடிக்கிறாங்க. அதோட விடாமல் கன்னத்தில் கிஸ் கொடுத்துட்டு அண்ணே நீ என் பின்னாடி உட்காரியா, நான் அவனை ஒரு ரவுண்டு கூட்டு போகிறேன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு 2 பேர் ரவுண்டு போகிறாங்க. ரவுண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தோடனே பல்லவன் பாண்டிக்கிட்ட ரொம்ப நல்லா இருக்குண்ணே, எனக்கு தேவை இருக்கிற நேரம் பார்த்து எனக்கு வண்டி வாங்கி கொடுத்ததில்ல ரொம்ப தேங்க்ஸ்னேன்னு சொல்கிறாங்க. அண்ணே சரிடா இருக்கட்டும்டா, நீ வண்டி எடுத்துகிட்டு போன்னு சொன்னோன்னே இப்போயே எடுத்துகிட்டு போவானே அப்படின்னு கேட்குறாங்க. உன் வண்டிடா, நீ எப்போ வேணாலும் இங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலான்றாங்க. இன்னும் பல்லவனும் தேங்க்ஸ்னேன்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கடையில் வேலை பார்க்குற பையன் பாண்டிக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு பொருள் கிடச்சிச்சின்னா அது யாருக்கு கொடுத்தா சந்தோஷப்படுவாங்களோ அவங்களுக்கு கொடுங்கண்ணே, நீங்கள் வானதிக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்க, ஆனால் அது பல்லவனுக்கு தான் போய் சென்னு நின்றுருக்கு, அவன் எவ்வளோ சந்தோஷப்படுறான் பாருங்களேன்னு அப்படின்றாங்க. உடனே பாண்டியை ரொம்ப நாள் அவனுக்கு நான் வண்டி வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், இப்போ தாண்டா திருப்தியாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக போகிறான்லன்னு பாண்டியும் சந்தோஷப்படுறாங்க. இங்கே பல்லவன் நேராக வண்டி எடுத்துகிட்டு நிலாக்கு காட்டணும்னு அவங்க ஆஃபீஸில் போய் அவங்க அண்ணியை கூப்பிட்டு வந்து வண்டியை காமிக்கிறாங்க. நிலாவும் வண்டியை சுற்றியை பார்த்துட்டு சூப்பராக இருக்கடா வண்டி, புது வண்டியான்னு கேட்குறாங்க. இல்லை நீ செகண்ட்ஸில் வாங்கினது தான், ஆனால் பாண்டி அண்ணன் தான் புதுசு மாதிரி ரெடி பண்ணியிருக்கு, வரீங்களா அண்ணி அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலான்னு சொன்ன உடனே நிலாவும் சரின்னு சொல்லிட்டு ரவுண்ட்ஸ் போனிட்டு வந்ததுக்கப்புறம் பல்லவன்கிட்ட வண்டி சூப்பராக இருக்குடா, ஒரு சின்ன சத்தம் கூட கேட்கல, சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன உடனே பல்லவனா ஆமாம் நீ இனிமேல் உங்களுக்கு ஒரு வண்டி எனக்கு ஒரு வண்டி, ஆனால் உங்கள் வண்டியை விட என் வண்டி தான் நல்லா இருக்கு. நிலாவும் சரிடா உன் வண்டி தான் நல்லபடி, ஆனால் கேர்ஃபுல்லாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸும் பண்ணுறாங்க. அப்படி இல்லாத ரோடுன்னு சொல்லிட்டு வேகமாலாம் போகக்கூடாது, இந்த வண்டி வேகமாக போகாது தான், இருந்தாலும் நீயும் கவனமாக ஓட்டணும்னு சொன்ன உடனே சரி நீன்னு அவங்க பல்லவனும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் சரி நீ நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் வந்தேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நடேசன் அவங்க எக்ஸ் கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை அந்த பக்கம் யதார்த்தமாக போன பாண்டி பார்த்துட்டு இவர் வீட்டில் செஞ்சு வச்சா எதையும் சாப்பிட மாட்டார், வெளியே போய் பரோட்டா கடை இட்லி கடைன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாருன்னு சொல்லி மனசுக்குள்ளே திட்டிட்டு போகிறாங்க. பல்லவன் அடுத்து வண்டியை எல்லாருக்கிட்டையும் காமிச்சே தீர்வுன்னு சொல்லிட்டு சேரன்கிட்டையும் வந்து காமிக்கிறான். வண்டியை பார்த்துட்டு சேரன் இது யாரோடதுறான்னு சொல்லி கேட்ட உடனே என்னோடது தானே, நம்ம பாண்டியனை வாங்கி தரேன்னு சொல்லிச்சுல அந்த வண்டி தான் அப்படின்றாங்க. நல்லா இருக்குடான்னு சொன்ன உடனே அண்ணே உட்காரியா நான் உன்னை ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு சேரனையும் ஒரு ரவுண்டு கூப்பிட்டு வராங்க. உடனே சேரன் சூப்பராக இருக்குடா வண்டின்னு சொன்ன உடனே அப்போ நீயும் ஒரு ரவுண்டு ஓட்டினேன்னு சொல்லிட்டு சேரனும் வண்டியை ஓட்டுறாங்க. சேரனும் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு சூப்பராக இருக்குடா வண்டி, நல்ல கண்டிஷனில் இருக்குது, நல்ல புது வண்டி மாதிரி ரெடி பண்ணியிருக்காண்டான்னு சொன்ன உடனே பல்லவனும் நானும் அப்படி தானே நினச்சேன்றாங்க. உடனே சேரன் வண்டி கிடச்சிருச்சுன்றக்காக ரொம்ப வேகமாலாம் போகக்கூடாதுரா அப்படின்னு சொன்ன உடனே சரிண்ணே 40க்கு மேலே போக மாட்டேன்னு சொன்ன உடனே சரிடா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. பல்லவன் வண்டியை காட்டுறதுக்கு தானே வந்தேன், சரிண்ணே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் சீனில் சோழனும் நிலாவும் காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ சோழன் நிலா கிட்ட பரவாயில்ல நம்ம எல்லாருக்கும் ஒரே நாளில் ட்ரெஸ் எடுத்துருக்கோம், ரொம்ப திருப்தியாக இருக்குல்லன்னு சொன்ன உடனே நிலாவும் ஆமாம் நான் ஒரு நாளில் வாங்க முடியாதுன்னு நினச்சேன், பரவாயில்ல எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வரலன்னு சொன்ன உடனே சோழன் கடை சொன்னது யாரு, நான் சொன்ன கடையில் எடுத்தோம்ல அதனால தான் நல்லா இருக்கு அப்படின்றாங்க. உடனே நிலா நீங்கள் தான் அந்த கடையை சொன்னீங்க, அதுக்காக நீங்கள் தான் கடையை சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுக்கட்டுமா அப்படின்றாங்க. உடனே சோழன் நான் அவார்டுக்காகலாம் சொல்லலை, நான் சொன்னதுனால தான் அந்த கடையில் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு 2 தடவை சொல்லலாம்ல அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்றாங்க. நமக்கு பார்க்கும்போது குச்சமே இல்லை சோழன், கொஞ்சம் கூட குச்சமே இல்லாமல் உங்களுக்கு நீங்களே பெருமை தேடிக்கிறீங்களேன்ற மாதிரி தான் தோணும். உடனே நிலா அதான் கடையில் வச்சு உங்களை பாராட்டினேன்ல, கிட்டா நீங்கள் எல்லா இடத்துலையும் பாராட்டி கேட்பீங்க போலன்றாங்க. உடனே சோழன் வாய்க்குள்ளேயே நல்லதுக்கே கால் இல்லைன்னு உடனே நிலா என்னது அப்படின்றாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க சோழன். ஏன் நிலா அண்ணன் இந்த குர்த்தாவில் செம்மையாக இருக்குல்லன்னு சொன்ன உடனே நிலாவும் ஆமாம் அண்ணனுக்கு என்ன அண்ணன் எல்லா ட்ரெஸ்லேயுமே அழகாக தான் இருப்பாங்கன்னு சொன்ன உடனே சோழன் இல்லை நிலா இந்த ட்ரெஸ் எல்லாம் ஹைட்டாக இருக்கவங்க போட்டால் தான் நல்லாயிருக்கும், பாரு இந்த ட்ரெஸ்ஸில் அண்ணன் நார்த் இந்தியன் மாதிரி சூப்பராக அந்த ஃபங்க்ஷனில் கலக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. உடனே நிலா சந்தாவுக்கும் அண்ணனுக்கும் நார்த் இந்தியன் ட்ரெஸ் வாங்கினது ஓகே, நமக்கெல்லாம் நார்த் இந்தியன் ட்ரெஸ் வாங்கினது கொஞ்சம் ஓவரா இல்லை அப்படின்றாங்க. நம்ம ஊர் ட்ரெஸ்ஸே போடலான்னு எனக்கு தோணுதுன்னு சொன்ன உடனே சோழன் ஃபங்க்ஷன் அவங்க ஊரில் அவங்க ட்ரெடிஷ்னல் பிரகாரம் நடக்க போகுது, ஸோ நம்ம அந்த இடத்துல போய் பட்டுச்சாலையும் வேஷ்டி சட்டையும் போட்டால் நல்லாவா இருக்கும், உதாரணம் சொல்கிறேன் ஒட்டகம் சாப்பிட்ற ஊரில் நம்ம ஒட்டகம் தான் சாப்பிடணும், அங்கே போய் நான் சாம்பார் சாதம் சாப்பிடுவேன் சொல்லலாமா கூடாது, அந்தந்த இடத்துக்கு ஏத்தாப்புல நம்ம மாறணும் நிலா, அவங்க ஃபங்க்ஷன்ல அவங்க ட்ரெடிஷனல் பிரகாரம் நம்ம இருந்துக்குவோம், கல்யாணம் எப்படி நம்ம பிரகாரம் தானே நடக்க போகுது, அப்ப வேணும்னா வசந்தாவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வேஷ்டி சட்டையும் சேலையும் கட்டி விடலான்னு சொன்ன உடனே நிலா சோழனை பார்த்து என்னது சேலை கட்டி விடுவீங்களா அப்படின்றாங்க. ஏன் நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வேஷ்டி சேலைலாம் வாங்கி கொடுத்து அவங்கள கட்ட சொல்லுவேன்னு சொன்னேன்னு சொன்ன உடனே நிலா அது அப்படின்றாங்க. சோழன் பதறிக்கிட்டே உன்ட்டெல்லாம் பார்த்து தான் பேசணும் போலியே, இப்படி ஒவ்வொரு வார்த்தையா பார்த்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் ஒரு டவுட் நிலா, நம்ம இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்றதை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எல்லாம் சரியாக இருக்குல்லன்னு சொல்லி சந்தேகமாக கேட்குறாங்க. நிலா ஒன்றும் புரியாமல் எப்படி கேட்குறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நிலா உன்ன மாதிரியே சந்தாவும் அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்களான்னு சொல்லி கேட்ட உடனே நிலா என்ன மாதிரியெல்லாம் யாராலையும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க முடியாதுப்பா,
அப்படின்னு சொன்ன உடனே சோழன், ஏய் நான் காமெடிக்கு கேளு, சீரியஸாக கேட்குறேன் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன், என்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா வாய்ப்பு கம்மி தான், ஆனால் பிரச்சனை வர அளவுக்குலாம் போகாதுன்னு சொல்லிடுறாங்க. இல்லை நிலா, இன்னொரு பொண்ணு வர்றாங்க, நம்ம வீடு எப்பயும் போல தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நிலாவும், அப்படியெல்லாம் உறுதியெல்லாம் சொல்ல முடியாது, எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே பிரச்சனை வரும், அப்புறம் நார்மல் ஆயிரும், இதானே எல்லார் லைஃப்லையும் நடக்கிறது, அவங்க வந்ததுக்கப்புறமும் கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும். ஆனால் ஒன்றும் சொல்ல, நான் அந்த வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்த மாதிரி யாராலையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு தான் பெருமை இவங்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோழன் கூட சேர்ந்து. உடனே சோழன், நான் மட்டும் அந்த கடைக்கு கூட்டு போனேன் அதனால தான் அப்படின்னு சொன்ன உடனே என்னை கிண்டல் பண்ணுற மாதிரி, என்ன அவார்டு கொடுக்கட்டுமா, எத்தனை தடவை சொல்லி காட்டுவீங்க அப்படி இப்படின்னு சொன்னேன். ஆனால் நீ மட்டும் என்ன மாதிரி யாராலையும் இருக்க முடியாது, நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன்னு அழுத்தி அத்தனை தடவை சொல்கிறீ அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நிலா, அந்த ட்ரெஸ்ஸு கடைக்கு கூட்டு போனதும் ஒன்றுமே இல்லாத வீட்டில் ஒரு வருஷமாக நான் இருந்ததும் ஒன்றா அப்படின்றாங்க. உடனே சோழன் நிலாவை கிண்டல் பண்ணுற மாதிரி, எனக்கு அந்த வீடு ரொம்ப பிடிக்கும் சோழன், உங்களை விட எனக்கு அந்த வீடு தான் பிடிக்கும்னு சொல்லிடுவா, இப்போ என்னடானா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே கிண்டல் பண்ணி கேள்வி கேட்குறாங்க. உடனே நிலா கடுப்பாகி, என்ன நான் சொன்னதை எனக்கே சொல்லி ட்விஸ்ட் பண்ணி விட்றீங்களான்னு சொல்லி கேட்ட உடனே சோழனும் பம்மிக்கிட்டே, நீ சொன்னது தானமா நானும் சொன்னேன் அப்படின்றாங்க. உடனே நிலா கோவமாகி வெளியவே பார்த்துட்டு வராங்க. அதை பார்த்த சோழன், என்ன கோவமா இருக்கியா, பேசு, தயவுசெய்து பேசாம மட்டும் இருக்காத, தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சினாலும் நிலா பேசவே மாட்டாங்களே. சோழனும் நிலாவை சமாதானப்படுத்துற மாதிரி, அந்த வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறத விட எங்க எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதுலாம் பெரிய சாதனமா, நிஜமாவே யாராலும் அந்த மாதிரி பண்ண முடியாதுமா, நீ தான் முதல், நீ தான் கடைசியும் கூட, நான் உன்னை பேச வைக்கணுன்றதுக்காகலாம் சொல்லலை, சத்தியமா இதுதான் உண்மை, வேணும்னா அங்கே ஒரு கோயில் இருக்கு, அதில் அடிச்சு வேணா சத்தியம் பண்ணட்டுமா அப்படின்றாங்க. அப்பயும் நிலா பேசலன்னு சொன்ன உடனே, சரி நான் கோயில் பக்கமே வண்டியை விடுறேன்னு வண்டியை விட பார்க்குறாங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நான் நம்புறேன் சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போகன்றாங்க. உடனே சத்தியமா அப்படின்னு சத்தியம்லாம் கேட்குறாங்க. சத்தியமா நான் நம்புறேன்ப்பா போங்கப்பான்றாங்க. சத்தியம் பண்ணிட்டு உடனே நிலா கையெடுத்துறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் பிடிச்சிறேன் அப்படின்றாங்க. நான் உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்புறம் எப்படி வண்டி ஓட்டுவீங்கன்னு சொன்ன உடனே, அதெல்லாம் நான் ஓட்டிக்குவேன், நீ கையை பிடியன்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் வேறு இதில் கையை பிடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க. நிலாவோட கையை பிடிச்சிட்டு நெஞ்சில் வச்சுட்டு இருக்காங்க. இந்த கையை நான் வீட்டுக்கு போகிற வரையும் விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு ஓகே, ஆனால் நீங்கள் எப்படி வீட்டுக்கு போகிற வரையும் அப்படியே வச்சு ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சோழன், என் திறமையை பற்றி உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஸ்டீரிங்லேருந்து கையெடுத்து கியர்லாம் போடுறாங்க. டே பார்த்துடா, ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்ற மாதிரி தான் நமக்கு தோணும். எக்ஸ்ட்ரா சீனில் பாண்டி பைக்கில் போயிட்டு இருக்கும்போது நடேசன் அவர் எக்ஸ் கடையில் இருக்கிறத பார்த்துட்டு, பாண்டியா மணி 6:45 ஆகுது, என்ன இவர் இன்னும் இங்கே இருக்காருன்னு யோசிச்சுட்டு பாண்டி கடைக்கு போயிடுறாங்க. பாண்டி கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வானதி ஸ்கூட்டியில் வந்து பாண்டி கடையில் வந்து உட்காராங்க. உடனே பாண்டி வானதி கிட்ட, இன்னைக்கு பிஸ்னஸ் எப்படிலாம் போச்சுன்னு கேட்ட உடனே வானதி, நல்லா தான் போச்சு பாண்டி, ஆனால் நீ ஏன் இன்னைக்கு கடைக்கே வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாண்டியும், எனக்கு ரொம்ப வேலை அதனால தான் வர முடியல, நீ கடையை மேனேஜ் பண்ணிட்டலன்னு சொல்லி கேட்ட உடனே வானதியும், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிட்டு இருக்கு, வண்டி இருக்கிறதுனால சீக்கிரமாகவே கடைக்கு போயிடுறேன், எக்ஸ்ட்ரா டைம்லாம் கடையில் இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்கு, வண்டி இருக்கிறதுனால வீட்டுக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வர்றேன், சாயங்காலம்லாம் நடக்க வேண்டிய கஷ்டம் இல்லாமல் வண்டியில் ஈஸியாக வந்துடுறேன்றாங்க. அங்கே போகிறதா இருந்தாலும் சல்லுன்னு வண்டியில் போகிறேன், இந்த வண்டி என் வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக்கிருச்சு பாண்டின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. உடனே கடையில் இருக்க பையன், உன்ட்ட வண்டி இருக்குன்னு தெரியுது, அதுக்கே இத்தனை தடவை சொல்லி காமிக்கிறேன்னு சொன்ன உடனே வானதியை சொல்லி காமிக்கிறதுக்கெல்லாம் சொல்ல ப்ரோ, வண்டி இருக்குது நல்லா இருக்குதுல்ல, அதை தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வானதியை சுற்றி முற்றி தேடிட்டு, என்ன எனக்காக வாங்கின வண்டி வச்சிருந்தேன்னு நீ அதை காணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வண்டியை நான் கொடுத்துட்டேன்னு பாண்டி சொன்ன உடனே வானதி, அதுக்குள்ளே கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பாண்டி, நீ வேண்டான்னு சொன்னேன் அதனால தான் கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனே வானதியும், அதானே பார்த்தேன், எனக்காகலாம் நீ வண்டி வாங்கி கொடுக்கணும்லாம் ஆசைப்படலை, டாக்டர் எனக்காக வண்டி கொடுத்துருக்காருன்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு வண்டியை நீ எனக்காக தான் வாங்கினேன்னு சொல்லி தானே காமிச்ச, இந்த வண்டி நீ எனக்காகவே வாங்கின வண்டி இல்லை, சர்வீஸ்க்கு வந்த வண்டியை நீ எனக்காக வாங்கின வண்டின்னு அடிச்சு விட்ருக்க, என்ன கண்ணன் ப்ரோ கரெக்டு தானேன்னு சொல்லிட்டு கடையில் வேலை பார்க்குற பையனையும் சேர்த்து இழுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு பாண்டி செம்ம கடுப்பில் இருக்காங்க. கடையில் வேலை பார்க்குற பையனும், நீ செய்கிறதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குன்னு சொன்ன உடனே வானதி, என்ன ஓவரு, எங்க அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி உங்கள் ஓனரை சொல்லுங்கன்னு சொல்லி தேவையில்லாமல் இன்னும் கடுப்பேற்றுறாங்க. அதுக்கு பாண்டியும், நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, அது உனக்காக வாங்கின வண்டி தான் அப்படின்னு சொன்ன உடனே வானதி, அப்போ அந்த வண்டி எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாண்டி, வேண்டான்னு சொன்னேன் அதனால நான் பல்லவனுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனே வானதி, லூசுத்தனமா, எனக்காக வாங்கின வண்டியை நீ பாண்டிக்கு எதுக்கு கொடுத்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் ஒரே நேரத்தில் நீ 2 வண்டியை ஓட்ட போறியான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வானதி, இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம், எனக்காக வாங்கின வண்டி தானே சொன்னேன், சொல்லி 2 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே எதுக்கு பல்லவன்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லி மறுபடியும் லூசுத்தனமாவே கேள்வி கேட்குறாங்க. உனக்கு தான் வேண்டான்னு சொல்லிட்டேல, அப்புறம் நான் யார்கிட்ட கொடுத்தா உனக்கு என்னன்னு சொல்லி கேட்ட உடனே வானதியும் மென்டல் தனமா, வேண்டான்னு சொன்னா என்ன நீ கன்வின்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்ட உடனே பாண்டிய, நான் ஏண்டி உன்னை கன்வின்ஸ் பண்ணி கொடுக்கணும், நீ மொக்கையா ஒரு வண்டியை எடுத்துட்டு வந்து என் வண்டியை இதெல்லாம் ஒரு வண்டியான்னு எட்டி முதிக்காத குறையா கேவலமா பேசுவ, அதெல்லாம் கேட்டுட்டு உன் காலில் விழாத குறையா உன் காலில் விழுந்து இந்த வண்டியை எடுத்துக்கோ, 2 வண்டியை 2 காலில் ஓட்டணும், உன் காலில் விழுந்து நான் கெஞ்சணுமான்னு கேட்குறாங்க. உடனே வானதி, சும்மா கோவப்பட்டு சமாளிக்காத பாண்டி, வண்டியை நீ எனக்காகவே வாங்கல, பல்லவனுக்காக தான் வாங்கியிருக்க,
அதான் உண்மை. நான் அந்த பக்கம் போனதும் நீ இந்த பக்கம் பல்லவங்கிட்ட கொடுத்துட்ட. இதான் நான் நடந்துச்சுன்னு சொன்ன உடனே பாண்டி கடுப்பாகி, ஆமா அதான் நடந்துச்சுன்னு சொன்ன உடனே வானதி, நான் சொன்னது தானே உண்மைன்னு சொன்ன உடனே பாண்டி அப்பயும் அவங்களை காண்டேத்துற மாதிரி, ஆமா அதான் உண்மைன்னு நீ நினைச்சுக்கன்னு சொன்ன உடனே வானதி, நீ இதே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, அப்புறம் ஏன் எனக்காக தான் வாங்கினேன்னு சொல்லி ஒரு டிராமா பண்ணேன்னு சொன்ன உடனே பாண்டி கடுப்பாகி, வானதி என்னை கோவப்படுத்தாத, நான் சண்டை வரக்கூடாதுன்றதுக்காக தான் எது சொன்னாலும் நான் ஆமாமான்னு சொல்லிட்டு இருக்கேன், சண்டையை வளர்க்காதுன்றாங்க. பாரு வானதி, நாள் முழுக்க கடையில நின்று நீ ரொம்ப டயர்டா இருப்ப, சண்டை போட்டு உன் எனர்ஜியை நீயே குறைச்சிக்காத, இந்த டாப்பிக்கை விடு, நம்ம வேற ஏதாவது பேசலாம்னு சொன்ன உடனே வானதியோட மூஞ்சே சுருங்கி போச்சு. அதை பார்த்த பாண்டி, ஏதாவது சாப்பிட்றியா, நான் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லட்டுமான்னு கேட்டதுக்கு வானதி, எனக்கு ஒன்றும் வேணாம், சரி உங்க அண்ணனோட நிச்சய வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. பாண்டியும் சோழனும் அண்ணியும் துணி எடுக்கிறதுக்கு தான் போயிருக்காங்கன்னு சொன்ன உடனே வானதி, நிச்சய வேலையெல்லாம் பரபரப்பாக தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்ட உடனே பாண்டி ஆமான்றாங்க. பக்கத்தில் இருந்துட்டு கடையில் வேலை பார்க்குற பையன் சரணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அடுத்து உங்க கல்யாணம் தானே அப்படின்னு கேட்ட உடனே வானதி, இவனை யார் உடனே கல்யாணம் பண்ணிக்குவான்னு கேட்ட உடனே பாண்டி, கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வானதி, அதுக்காக நீ ஒரு வண்டி கூட வாங்கி தர மாட்டே, கேட்டா அதுக்கு 1000 கதை வேற சொல்லுவேன், நான் ஏன் கல்யாணம் பண்ணணும்னு சைல்டிஷா பேசுறாங்க. உடனே பாண்டி, அப்ப உனக்கு வண்டி வாங்கி கொடுத்த டாக்டரே கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே வானதி, நான் அங்க சுத்தி இங்க சுத்தி நீ எப்ப பார்த்தாலும் டாக்டர் கிட்ட தானே வருவேன்னு சொல்லி கோவமா பேசுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இன்னும் இந்த வானதியால பாண்டி என்னெல்லாம் கஷ்டப்பட போறாங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.